அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீனை நோக்கி ஒரு பெரும் பயணம் என்ற அடிப்படையில் நமது வீடியோக்கள் அமைகின்றன. அதில் இன்று காலையில் இஸ்ரேல் இன்னொரு அப்பட்டமான தோல்வியை, அதே உருவாக்கிய ஒரு தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நெட்சாரிமை விட்டு அது 2வது எக்ஸ்சேஞ்சுக்கு பிறகு வெளியிலே போய்விடுவேன். நார்தன் காசாக்கு, வடக்கு காசாக்கு போக வேண்டிய மக்கள் தாராளமாக போகலாம் என்று ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்டது. இதை நாம் நேற்றே குறிப்பிட்டோம். ஆனால் ஒப்பந்தத்தில் இல்லாத ஒரு புதிய செய்தியை, ஒரு புதிய நிபந்தனையை கொண்டு வந்தது. அது அர்பல் ஜூ என்று அழைக்கப்படுகின்ற அர்பல் எசூத் என்ற பெண்மணியை விட வேண்டும். விட்ட பிறகுதான் நாங்கள் நெட்சாரிமையிலிருந்து கடந்து மக்கள் நார்தன் காசாவுக்கு, வடக்கு காசாவுக்கு போவதற்கு அனுமதிப்போம் என்று போர் விதியை மீறியது. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இல்லை. ஆனால் புதிதாக சீக்ரெட் சேனல்கள் வழியாக கத்தர், எகிப்து, அமெரிக்கா இந்த நாடுகளை சார்ந்த நெகோசியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களிடம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்துபவர்களிடம் பேசி அவர்களை விட சொல்லுங்கள் என்று ஹமாஸும் ஒத்துக்கொண்டது. அது ஆக்சுவலாக அந்த சகோதரி அர்பல் யசூத் என்கிற அந்த சகோதரி பிஐஜே என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாதுக்கு கீழ் இருக்கிறார். அவர் நாங்கள் விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அவளை விடுவது இந்த ஒரிஜினல் போர் ஒப்பந்தத்தில் இல்லாததால் அவளுக்கு பதிலாக 30 இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய கைதிகளை வெளியிட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பேருக்கும் 33 பேர், ஒரே அழைத்து செல்லப்பட்டவரை விட்டால் 33 பேர் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு லேடியை கேட்டால், ஒரு சகோதரியை கேட்டால், அவளுக்கு பதிலாக ஒரு 30 பேரை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். அது 2 நாட்களாக ஆகோ ஓகோ என்றது. நேற்று போராளிகள் குழு ஒரு சரியான எச்சரிக்கை விடுத்தார்கள். போர் ஒப்பந்தத்தை மீறுகிறாய், அதனால் நாங்கள் எங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும் என்று. இதனிடையே பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாத், நான் அந்த சகோதரியை வெள்ளிக்கிழமை வெளியே விட்டு விடுவேன், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீ 30 பேரை வெளியிட வேண்டும். இந்த 30 பேர் லிஸ்ட்டில் கொஞ்சம் தாமதம். இன்று காலை 7 மணிக்கு அல் ராஷித் தெரு வழியாக நார்தன் காசாவுக்கு பாலஸ்தீன மக்கள் அணி அணியாக போவதை அல் ஜசீரா வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறது. இனி 10 மணி அளவில், அங்கே உள்ள டைம் 9 மணி அளவில், இங்கே நமக்கு 12 மணி வரும். 12:30 மணிக்கு வாகனங்கள் வழியாக நார்தன் காசாவுக்கு, வடக்கு காசாவுக்கு போகக்கூடியவர்கள் போகலாம் என்று இஸ்ரேலிய இராணுவம் பணிந்திருக்கிறது. எதுக்கு நீ புதுசாக ஒரு நிபந்தனையை போட்டு, அந்த நிபந்தனையில் நான் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு திங்கக்கிழமை தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு வந்தவுடன் எல்லாரையும் போகலாம் சொல்லிட்டேன். இப்படி ஒரு புது நிபந்தனையை விதித்து அதில் ஒரு தோல்வியையும் கண்டிருக்கிறது இஸ்ரேல். ஆனால் அந்த சகோதரி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக விடப்படுவாள் என்பது பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதோட அல் குஸ் பிரிகேட்ஸ் தந்திருக்கக்கூடிய உறுதி. அடுத்து இப்பொழுது மீடியாக்களை அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருப்பது ட்ரம்ப்போடைய, நேற்று நான் சொன்னேன், ட்ரம்ப் எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் போனோன்னு ஜோர்டான் ஒருத்தனையும் ஏற்றுக்க மாட்டேன்றது. பாலஸ்தீனர்களுக்கு சொந்தம், ஜோர்டானியர்களுக்கு சொந்தம் என்று மறைமுகமாக ட்ரம்போடைய வேலைகளுக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் இஸ்லாமிய பாலஸ்தீன் அவர்களும் அறிவித்து விட்டார்கள். அல் குஸும் அறிவித்து விட்டது. ட்ரம்போட இந்த மாயாஜாலம்லாம் இங்கே நடக்காதுன்னு. போதாத குறைக்கு நமது ஹூத்திஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கிறோம், எல்லாம் இஷ்டத்துக்கு இங்கே நிபந்தனை போடுவதற்கு போராளிகள் அதற்கு தயாராக இல்லை. இவ்வளவு மரணங்களுக்கு பிறகு நாங்கள் அங்கே இருந்து போக வேண்டுமா? அந்த வேலை நடக்காது, அந்த மக்களை நாங்கள் விடமாட்டோம் என்று நேற்று ஒரு பெரிய சனாவில் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தில் ஹவுத்தீஸுடைய மாலிக் அல் ஹவுத்தீஸ் பேசியிருக்கிறார்.
ஆக ட்ரம்போடைய திட்டம் எடுபடாது. ஆனால் ட்ரம்ப் வேற ஒரு வேலையை செய்திருக்கான். அதில் 2000 டன்னு பாம்ஸ், 2000 டன் எடையுள்ள பாம்ஸை இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடாது, அது மனித இனத்துக்கு எதிரானது என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் ஆள்கொல்லி பைடன் நிறுத்தி வைத்திருந்தான். அதை இப்பொழுது அந்த தடையை ட்ரம்ப் நீக்கி இருக்கிறான். அடுத்தது, உலகெங்கிலும் கொடுக்கக்கூடிய உதவிகளை நிறுத்தி இருக்கிற ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் கொடுக்கக்கூடிய உதவியை நான் நிறுத்த மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் இன்னும் பெருசா இஸ்ரேலை காப்பாற்றாது. இஸ்ரேல் இப்போ தன்னை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டது, தன்னை மறுவாழ்வுக்கு தயார் பண்ணி கொள்வதற்கு எனக்கு தெரிஞ்ச காசாவின் அளவுக்கு அதிக நேரம் எடுக்கும். அதனுடைய இராணுவ தளங்கள் ஒன்றும் அதற்கு இல்லை. அதையெல்லாம் விட மிகப்பெரியதொரு தோல்வி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு லெபனானுடைய பகுதியிலே அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற மகத்தான தோல்வி. அதனுடைய இராணுவ தளங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் லெபனானில் இருந்து வெளியில் வரல. லெபனானில் இருந்து வெளியில் வரலன்னா ஒரே நேரத்தில் 2 சீஸ்ஃபயர் வயலேஷன், ஒன்று காசாவில், ஒன்று லெபனானில். இப்போ ஹிஸ்புல்லா என்ன அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால், ஹிஸ்புல்லானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் பசுலுல்லா என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை, வைக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அத்தோடு வடக்கு லெபனானில் உள்ள மக்களை நீங்கள் உங்களுடைய குடியிருப்புகளுக்கு போங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அதில் இஸ்ரேலினுடைய இராணுவத்தினரை ரொம்ப லாபகமாக கடந்து பெண்கள் போகிறார்கள். வருகின்ற வாகனங்களில் ஹசன் நஸ்ரல்லாவோட ஃபோட்டோ இருக்கு. பெண்கள் மேலே புர்காவுக்கு மேலே ஒரு கொடி மாதிரி ஒன்றை போட்டிருக்காங்க. அதில் ஒரு பக்கம் ஹசன் நஸ்ரல்லா படம், ஒரு பக்கம் அவர்களுடைய ஸ்லோகன். இந்த ரெண்டையும் போட்டுக்கிட்டு பெண்கள் ஈஸியாக அவங்களுடைய பேரியர்லாம் கடந்து வராங்க. நேற்றும் 124 பேரை காயப்படுத்தி இருக்கிறான், 11 பேரை கொலை செய்திருக்கிறான். இந்த மரணங்களை பற்றி இப்பொழுது காசாவிலும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. காசாவிலும் நேற்று 2 கொலைகளை செய்திருக்கிறான். அதை பற்றி யாரும் கவலைப்படலாம், பாட்டு போயிட்டே இருக்கான். அதே மாதிரி இந்த சகோதரிகள் ரொம்ப ஈஸியாக, அதாவது அதுக்கு என்ன தலைப்பு போடுவாங்கன்னா, ஹெட்ஸ் ஹை, அவர்களுடைய தலை நிமிர்ந்து இருக்கிறது. லார்ஜ் நம்பர் மைக்ரேட்ஸ் எங்க சதர்ன் லெபனானில், தெற்கு லெபனானில் அவர்கள் ஒரு விக்டரி சிம்பலோட அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். தலை நிமிர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். தே டயர் டெத், மரணத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இப்போ ஹிஸ்புல்லா அந்த தைரியத்தை கொடுத்துட்டான், நாங்கள் இறங்குவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ இஸ்ரேல் இராணுவம் அங்கே பேந்த முழிச்சிட்டு இருக்குதா. ரெண்டாவது, லெபனான் இராணுவம் எக்கச்சக்கமாக இஸ்ரேல் எதிர்பார்க்காத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அப்படியே தான் போடுறாங்க. இஸ்ரேல் அதிர்ச்சி, லெபனான் எக்கச்சக்கமான படையை கொண்டு வந்து இறக்கிறது. நேற்று லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆனோன், பிரசிடென்ட் ஜனாதிபதி ஆனோன் நமது வெற்றி திருநாள் என்று அறிவித்திருக்கிறார். அதுக்கு ஒரு கரெக்ஷனை ஹசன் பசுலுல்லா என்ற ஹிஸ்புல்லாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், இது போராளிகள் பெற்ற வெற்றி, இதில் உங்களுக்கு பங்கு கிடையாது. இன்னைக்கு அந்த ஒப்பந்தம், போர் ஒப்பந்தம் கடைசி நாள், அதில் இருந்து இஸ்ரேல் வெளியில் போகணும். இது போராளிகள் பெற்ற வெற்றி. இப்பொழுது போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறி இருப்பதால் மீண்டும் போராளிகள் களத்துக்கு வருவார்கள் என்று. இப்போ இஸ்ரேலில் வடக்கு இஸ்ரேல், அதாவது நார்தன் இஸ்ரேலில் உள்ள மக்கள் யாரும் அங்கே போகல, ஒரு 20% தான் போயிருக்காங்க. அந்த மக்கள் இப்போ சதர்ன் லெபனானில் அந்த ஹிஸ்புல்லா குரூப்பு, அது சதர்ன் லெபனான் கம்ப்ளீட்டாக ஹிஸ்புல்லாவுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளால மக்கள்லாம் தைரியமாக ஹசன் நஸ்ரல்லாவுக்கு படத்தை போட்டுட்டு வாகனத்தில் ஹசன் நஸ்ரல்லாவுடைய இதை ஒட்டிக்கிட்டு குடியமர்றாங்க. அப்போ இவன் டெல்லவீவில் இருக்கக்கூடிய, டெல்லவீவை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, அங்கிருந்து வெளியே வந்த, இஸ்ரேலுடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா, த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல், நார்தன் இஸ்ரேலில் இருந்து வெளியே வந்த அந்த அகதிகள் எப்படி திரும்ப போவோம், நாங்கள் போக முடியாத, ஏன்னா ஹிஸ்புல்லா பார்டரை திரும்பியும் பிடிச்சிக்கிட்டுத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தோல்வியை மீண்டும் இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறது. அப்போ இப்போ ஹிஸ்புல்லா கிளீனாக பார்லிமெண்ட்டில் அறிவிச்சுட்டா, நாங்கள் ஆயுதங்களை வைக்க மாட்டோம், நாங்கள் அவர் போர் நிறுத்தத்தை அவர்கள் மீறி விட்டதால் நாங்களும் மீறுவதற்கு எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது என்று.
அதனால் அங்கே சதன் லெபனானுக்கு ஆள் வந்துட்டு, தெற்கு லெபனானில் ஆள் வந்துட்டு, வடக்கு இஸ்ரேலுக்கு ஆட்கள் யாரும் போகமாட்டேங்கிறாங்க. இங்கே நார்தன் காசாவுக்கு சகோதர சகோதரிகள்லாம் கால்நடையாகும் 10 லட்சம் பேர் அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அப்போ இது வெள்ளிக்கிழமை தான் அந்த சகோதரியை வெளியிடணும். இடையில இந்த மாதிரி நுணுக்கங்களை கொண்டு வந்து ஒரு தோல்வியை சந்திக்கிறது இஸ்ரேலுக்கு வழக்கமாக போய்விட்டது. அடுத்தது பிஐஜே எல்லாரும் கூட்டா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பாலஸ்தீனியன் நேஷனல் அண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட்ஸ் ஃபாலோ அப் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் பாலஸ்தீன தேசிய அமைப்புகள் இவற்றினுடைய குழு என்றொன்றை அமைத்திருக்கிறார்கள். இவர்களை சார்ந்தவர்கள் நேற்று நாம் சொன்ன அவங்களுக்கு ஒரு 70 பேரை எகிப்துக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்க பல்வேறு அமைப்புகளையும் சார்ந்தவர்கள். அல் குட்ஸு, ஹமாஸு, அடுத்தது பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் இவர்களை சார்ந்தவர்கள். அவர்களை எல்லாம் போய் அங்கே சந்தித்து எகிப்தினுடைய அமைச்சர்களை சந்தித்து அவர்களுக்கு நல்வாழ்வும் மறுவாழ்வும் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது. இதில் துருக்கி, துனிசியா, அல்ஜீரியா இந்த நாடுகள் அந்த போராளிகள் எங்களுக்கு தேவை அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஹமாஸை சார்ந்தவர்கள். ஹமாஸு, பிஐஎல்எஃப், அதே போல அல் குட்ஸ் இந்த 70 பேரும் இந்த 3 அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள். போராளிகளை அவர்கள் நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புவோம், மீண்டும் காசாவுக்கு அனுப்பி அவர்கள் திரும்பியும் போர்களை தொடங்கி நாங்கள் அழிய விரும்பவில்லை என்று இஸ்ரேல் முதல்லையே சொல்லிவிட்டது ஒப்பந்தத்தில். அதன்படி அவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். அவர்கள் அங்கங்கே இஸ்லாமிய இயக்கத்தை வளர வைப்பார்கள். அதன் பிறகு இப்பொழுது வெஸ்ட் பேங்கில் நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தம், வெஸ்ட் பேங்கில் நேத்தும் ஜெனீனில் பயங்கரமாக தாக்கி இஸ்ரேல் பின்னுக்கு போய்விட்டது. இஸ்ரேலுடைய இராணுவம் 20 படை வீரர்களையும் 5 இராணுவ கமாண்டர்ஸ்களையும் இழந்து வெளியே போயிட்டு. அப்போ இப்போ ஜெனீனை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. எப்படி பைத்து ஹானூன், பைத்துல் ஆகியா, கான்யூனிஸ், ரஃபான்லாம் பேசிகிட்டு இருந்தோமோ, நெட்சாரிமின்லாம் பேசிகிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி இப்போது ஜெனீனில் இருந்து ஓரளவுக்கு வெளியே போயிட்டுருக்காங்க. ஆனால் பலாட்டா கேம்ப் என்ற ஒரு மேற்கரையில் உள்ள ஒரு அகதிகள் முகாமில் புகுந்து 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஆக லெபனானுடைய பார்டரில் ஹிஸ்புல்லா இறங்குமா என்ன என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கத்தர் மீது இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா சொல்லி இருக்கிறது, இஸ்ரேலும் சேர்ந்து சொல்லுகிறது. ஹமாஸுக்கு நீங்கள் தான் ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை கத்தருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்று சேனல் 12 இஸ்ரேலிய இதுக்கு பேட்டி கொடுத்தவர் அதை மறுத்திருக்கிறார். இப்படி வெற்றி மேல் வெற்றி போராளிகள் குழுக்களுக்கும் எந்த நார்தன் காசாவுக்கு மக்களை அனுப்ப மாட்டேன் என்று சொன்னோன்னா அது இன்று காலையில் இருந்து அனுப்பக்கூடிய சூழ்நிலை. அதே நேரத்தில் அவர் கேட்ட அந்த பெண்மணியை அர்பல் ஜேசுவாவை அர்பல் ஜூ என்றும் அவரை சொல்லுகிறார்கள், அர்பல் ஜூஸ் என்று அந்த சகோதரியை அவர்கள் வெள்ளிக்கிழமை வெளியிடுவார்கள் என்று ஒப்பந்தமாக இருக்கிறது. அதற்கு பதிலாக 30 பேர் வெளியிடப்பட வேண்டும். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.